பீடம் அமைத்து அதில் எம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்து வருவீர்களானால் ஒரு நாள் இக்கோயில் திருக்குளத்தில் தீப்பிழம்பு ஒன்று தோன்றும். அதில் அனைவரும் மூழ்கி எம்மை வந்தடையலாம் என திருவாய் மலர்ந்தருளி தம்மை பின்தொடர்ந்து வந்த அடியார்களை நிற்க என கட்டளையிட்டு ஈசன் கைலைக்கு சென்றார். பாதவூர் அடிகள் மட்டும் நம் இறைவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். அவரை கண்ட எம்பிரான், நீ எம்மை பின்தொடர்ந்து வருதல் வேண்டா, உத்தரகோசமங்கை என்ற பதிக்கு சென்று அங்கு எண்வகை சித்திகளையும் பெற்று திருக்கழுக்குன்றம் முதலான தலங்களை தரிசித்து பின்னர் தில்லை அடைவாயாக என்று கூறி சென்றார். மணிவாசகரும் அவ்வாறே திருப்பெருந்துறை குருந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக பீடம் அமைத்து அதில் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து மற்ற அடியார்களோடு தாமும் வழிபட்டு வரலாயினார்.